ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 19/8/2024 திங்கட்கிழமை விண்வின் 783 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆன்சரை மட்டும் எடுத்துக்கோங்க. 18/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 486 782. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் பி போர்டுக்கு 8 பாஸ் ஆகிருக்குது, ஆல் போர்டுக்கு 8 பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது 2 ட்ரிக்கில் பார்த்துருக்கேன். இது வந்து வீக்லி சார்ட்டு. நான் எப்படி நம்பர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ட்ரிக்கை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்று பவர் 6 வந்த மாதிரி 3 பவர் 8 வரலாம். அதே போல் 2 பவர் 7 வந்த மாதிரி 0 பவர் 5 வரலாம். இந்த இடத்துல இந்த 2 எப்படி கொடுத்தேன்னா, இங்கே 8 பவர் 3, 1 பவர் 6, அதாவது ஏ பவர் ஏலே வந்துருச்சு. சி பவர் சிலே வந்த மாதிரி பி பவர் பிலே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 வரணும். ஸோ அதனால் இந்த 2 எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, இதை வச்சு தான் நான் போர்டு எழுதியிருக்கேன், அதனால் நான் காமிக்கிறேன். அதே போல் இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரோட 2 ப்ளஸ் பண்ணிக்குவோம். 1 + 2 3, ஏசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 3 + 2 5, 5 பவர் 0, ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 3 + 2 5 தான். இதோட 2 ப்ளஸ் பண்ணும்போது ஏசி 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே போல் 3 + 2 5, 5 பவர் 0, இது வந்து ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா 3 + 2 5, பிசியில் கூட பாஸ் ஆகலாம். இங்கே ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு, ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை பிசியில் கூட இந்த 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் நமக்கு 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதே போல் ரெகுலர் சார்ட்லேயும் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் வச்சு தான் நான் ஆல் போர்டு எடுத்துருக்கிறேன். இது ரெகுலர் சார்ட்டு. ரெகுலர் சார்ட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் எப்படி எழுதியிருக்கேன்னா, இந்த ஏ போர்டு இருக்குது பாருங்கள், 2 பவர் 7, ஏ போர்டு ஏலே பாஸ் ஆகிடுச்சு. 7 பவர் 2, பி போர்டு பிலே பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 2 பவர் 7. ஸோ இப்படி பார்த்தோம்னா பி பவர் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, பி பவர் பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, பி பவர் ஏ போர்டுக்கு வரலாம். அதை வச்சு தான் இங்கே நான் 3 எடுத்திருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் அதோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 8 + 1 9, சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 + 1 7, ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4 + 1 5, பி போர்டுக்கு வரலாம். ஸோ எப்படி பார்த்தா நமக்கு பி போர்டு எனக்கு வந்து 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல் போர்டுக்கு வந்து 5 3 எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இந்த 8 பவர் 3 வரலாம். அதே போல் அந்த அந்த வீக்லி சார்ட்லேயும் நமக்கு ஏ போர்டுக்கு கொஞ்சம் 3 ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இதனால் நான் ஆல் போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் வந்து 5 3. ஸோ இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஏ போர்டுக்கு 3 8 5, பி போர்டுக்கு 5 2 3, சி போர்டுக்கு 8 2 7. ஏபிபிசிஎஸ்சி 33 37 88 57, 32 35 52 58. ஏபிசி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு நீ கொஞ்சம் காம்பினேஷன் கொஞ்சம் கரெக்டாக கிடைச்சதுனால எடுத்திருக்கேன். 328 858 552 857 435 337 855. மிஷின் நம்பர் வந்து 251 436, 4 பவர் 9, 3 பவர் 8, 6 பவர் 1. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.